ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. இவங்கிட்ட ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நாளைக்கு உனக்கு பர்த்டே வருது இல்லை, அவங்க அம்மாவையும் இன்வைட் பண்ணேன். இல்லை அவங்க வந்தாங்கன்னா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா, ஸோ நம்ம இன்வைட் பண்ணோம் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவனோட பர்த்டே ஈவெண்ட்டு தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. 2 பேரும் அவங்க அம்மாவை இன்வைட் பண்ணுறதுக்காக வாசலில் வந்து நிற்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் தனியாக வரும் பார்த்தா கூட அந்த மோனாவையும் கூட்டிகிட்டு வருது. ஸோ 2 பேத்துக்கும் செம்ம கடுப்பாக தான் இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, அம்மா ஹோலி எங்கே அப்படின்னு. இந்த அம்மா ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. ஹோலினா வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினோட பையன்தான். அவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அம்மாவை இது இன்வைட் பண்ணிச்சு போல். அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த சைடு மோனா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கால. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கேன், உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு. நான் இங்கே வந்ததுக்கான காரணம் உங்கள் ஒய்ஃபாக இருக்க முடியல, ஆனால் மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிறேனே அப்படின்னு. ஹீரோக்கு வரதே கோவம். ஸோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே செவத்தோடு சாத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக வேற இருக்கணுமா, மானம் கெட்டவளே, மரியாதையாக வெளியே போடி அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது, உன்னோட பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, சும்மா இந்த மாதிரிலாம் பேசாத. இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து முத்தி போயிடுச்சு, சீக்கிரம் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இல்லைன்னா அவன் கூட இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் அவன் மேலே பயங்கர ஆத்திரமாக தான் வருது. இந்த சைடாக ஹீரோனை காட்டுறாங்க. இவகிட்ட பட்லர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா ஹீரோ அம்மா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. எதுக்கு, ஏன் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஹோலியை கேட்டு தான் அப்படின்னு. ஸோ இவளும் விறுவிறுன்னு வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ பட்லர் சொல்கிறாங்க, ஹீரோ வந்துட்டு அவனோட ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டான், திறக்க மாட்டான் அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதாவது சமாளிக்கிறதுன்னு தெரில. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மோனா வந்துட்டுருக்கா. நீ ஹீரோட்ட என்னத்தை தான் சொல்லி தொலைஞ்ச, ஏன் அவன் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டான், நான் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. ஹீரோன் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா ஒரு சைடு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலை சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. அம்மா இவங்ககிட்டலாம் ஏம்மா பேசிகிட்ருக்க அப்படின்னு. அப்புறம் ஹோலியை கண்ணிலே காட்டாமல் மறைச்சி வச்சு வளர்த்தா, நீ தானம்மா அவங்களோட அம்மா, உன் கையில் தானே குழந்தை இருக்கணும் அப்படின்னு. விடுங்கம்மா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும், கத்துறனால ஏதாவது ஆக போகுதா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அங்கே போக சொல்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோ அம்மாட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, பர்த்டே ஈவெண்ட்டை கெடுத்து விட்றாதீங்க, ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஓ, நீ என்ன அமைதியாக இருக்க சொல்கிறியா, அப்போ உன்னோட பேஷண்ட்டை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போமா அப்படின்னு அப்படி ஹீல்ஸை வச்சு காலை மிதிக்கிறாங்க பாருங்கள். அவளுக்கு பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே பொறுமையாகவே இருந்துகிட்ருக்கா. நேராக உங்கள் அம்மாவை மீட் பண்ண தான் வந்திருக்கா. உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா திட்டிகிட்ருக்காங்க, ஏண்டி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஹீரோக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்காமே, ஸோ அவனோடலாம் உன்னால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு நீ கிளம்பு, என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் அந்த மாதிரிலாம் கிடையாதும்மா, என்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இல்லை நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன், அவன் தேவையில்லாமல் வந்து கோவப்பட்டு கையெல்லாம் வச்சுருக்கான், ஸோ நீ இங்கே இருக்கிறது சேஃபே இல்லை அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி வெறி ஆகிட்டுருக்கு. சரி, உங்கள் அம்மா ஆசைப்படுற மாதிரி நீ இங்கேருந்து போ, அவங்க சொல்கிறதும் எல்லாமே உண்மை தானே அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. கூட்டு போகிறதுனா தாராளமாக கூப்பிட்டு போங்க, என் பையனுக்கு இவளை விட்டு ஆளாக கிடையாது, க்யூவில் வந்து நிற்பாங்க என் பையனை கல்யாணம் பண்ண. ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம வெறியாகி வந்துட்டுருக்கா. நிறுத்துங்க போதும், ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்னடா என்னையே எதிர்த்து பேசுகிறியா, நான் உன்னோட அம்மாவா, ஒரு நாள் ஆச்சும் எனக்கு அம்மாவாக இருந்திருக்கீங்களா, என்னோட பிள்ளைய என் கண்ணிலையுமே காட்டாமல் கொண்டு போய் எங்கேயோ தானே வச்சுருக்கீங்க, இதில் என் பிள்ளையை கொடுன்னு சொல்லி அவன் உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கணும், அதை பார்த்து நீங்கள் அப்படியே நிம்மதியாக இருக்கணும், இந்த பொழப்பெலாம் எதுக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக கேட்குறேன். ஸோ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பிபி ஏறுது, ஏன்னா மானத்தை வாங்கிட்டு இருக்கானே. இங்கே பாடுறா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, யார் தேவையில்லாமல் பேசுகிறா, இதுக்கப்புறம் எங்கள் லைஃபுக்குள்ளே வந்தீங்க அவ்வளோதான் மரியாதை, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், சாவடிச்சிருவேன் அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்த, இதுக்கப்புறம் நீ எனக்கு பிள்ளையே இல்லைடா, சத்தியமாக நீ எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஹீரோன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை என் பொண்ணுக்கிட்டலாம் உன்னை தனியாக விட முடியாது, நானும் இருக்கேன்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, அம்மா என்னம்மா நீங்கள் போங்கம்மா, அவன் என்னை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு. இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக யார்கிட்டேயும் போய் கெஞ்சிட்ருக்காத, எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு.
இல்லைடா நான் அந்த மாதிரி கேட்கல. சரி விடு. வா நம்ம பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றான். அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு கால் வலிக்குது. அவங்க அம்மா மிதிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இவனுக்கும் புரியல. என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே காலெல்லாம் எடுத்து பார்க்குறேன். பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இது எப்படி அடிபட்டுச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா நான் இடிச்சுக்கிட்டேன் அதான் அப்படின்ட்டு அப்படியே பொய் சொல்கிறா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயினோட அம்மா வந்துட்டுருக்காங்க. அம்மாடி நம்ம அப்பா அப்படின்ட்டு. என்னம்மா ஆச்சு நம்ம அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லவர் பாய் உட்காந்துட்ருக்கான். ஸோ அவங்க அம்மா போய் கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உட்கார வச்சு பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது ஹீரோயின் அப்பா வந்துட்டு ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்களாமா. இதை கேட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காமல் ரொம்பவே கூலாக உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்ருக்கான். இதை லவர் பாய் பார்த்துட்டு, உனக்கும் இந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரியும் தானே, எப்படி இவ்வளோ கூலாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன்னு. ஹீரோயின் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. எது உனக்குமே ஆல்ரெடி தெரியுமா, அப்புறம் ஏன்டா எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு. எனக்கு இந்த விஷயங்கள் லைட்டாக தெரியும், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அவன் பார்த்தீங்கன்னா, நீ எப்படி சால்வ் பண்ணுவ, நீ இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டே கிடையாதே, உங்கள் 2 பேத்துக்கு இன்னும் மேரேஜே ஆகலையே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல கடுப்பாயிட்டிருக்கான். நான் அங்கிளை இதிலேருந்து வெளியே கொண்டு வரேன், அதுக்கப்புறம் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா என்ன சொல்லுவாங்க, சரிப்பா உன்னை நான் நம்புகிறேன், நீ என்னோடய ஹஸ்பண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா. அப்போ பட்லர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு. அந்த நேரம் கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் விழுந்து உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ 2 பேரும் விறுவிறுன்னு கீழே வந்து பார்க்குறாங்க. ஹீரோயினோட அம்மா கையிலேருந்து பிளட்டெல்லாம் வந்துட்டுருக்கா. அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரி உட்காந்துருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. நீ தான் எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணியா? இல்லை நான் எதுவும் பண்ணலை, அவங்க தான் ஏதோ நினச்சி கீழே போட்டு கீறிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயினும் என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவை கால் பண்ணி வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வரானா. அப்போ நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க, இதெல்லாம் என்ன உன்னோட வேலை தானே அப்படின்னு. அதாவது ஹீரோயினோட அண்ணான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க கே அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஹீரோ தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அந்த அம்மா கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கு. நீ தானே பண்ண, எங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்கிற, அம்மா அவன் ஏமா அந்த மாதிரி பண்ண போகிறான் அப்படின்னு. நீ வேணா அவனை நம்பு, எனக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லை, அவன் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி வினோதமாக தான் நடந்துகிட்ருக்கான் அப்படி இப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலேருந்து அவனை வெளியே போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கெலாம் பயங்கர வெறியாயிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹீரோனை தனியாக கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, ஸோ நான் அதை போய் சால்வ் பண்ணும் அப்படின்ட்டு. சரி பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு ஹீரோயினை அமுச்சு வைக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த லவர் பாய் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். உனக்கான ட்ராப்பை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன்டி, இப்போது நீ திரும்பி வரவே மாட்டேன், என்கிட்டேவா நீ போட்டி போடுற, உன் கதை முடிஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வரான். அங்கே பார்த்தீங்கன்னா மோனா உட்காந்துட்ருக்கா. ஸோ 2 பேருமே ஹீரோக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்கானுங்க. மறுநாள் காலையில் ஹீரோவோட அண்ணாவும் ஹீரோயினோட அண்ணாவும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே கே அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இதை ஹீரோயின் பார்த்துட்டு பதறி போயிடுறா. ஐயோ ஹீரோக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையா, அவளை போய் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இவளும் பட்லரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அந்த நியூஸை பார்த்துட்றான். அவ்வளோதான், அவ்வளோக்கும் செம்ம கடுப்பாயிருது. யாரா அந்த வேலையை பார்த்து விட்டது அப்படின்னு. அப்போ அவங்க கம்பெனியில் இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்கானுங்க. என்னடா எதுக்குடா இப்படி வந்து நிற்கிறீங்க, நாங்கள் வேலையை விட்டு நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு அவ்வளோதான், ஏண்டா இவ்வளோ வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்கீங்க, நான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இப்படி தான் போவீங்களா அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்ற, இவன் ஆல்ரெடி டென்ஷனில் இருந்திருப்பான்ல, ஸோ அதனால் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்றான். நீ மட்டும் எதுக்கு இருக்க, நீயும் என்னை விட்டு போ அப்படின்னு. அப்புறம் தான் அவன் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறான், ஐயோ நான் இதை பண்ணிட்டேனா, நான் தான் இதை பண்ணானா அப்படின்ட்டு. அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்திகிட்ருக்கான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் விறுவிறுன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டே இருக்கான். பின்னாடியே ஹீரோயினும் பட்லரும் வந்துட்டுருக்காங்க. இவன் பார்த்திங்கன்னா போதும்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக வெளியே வந்துட்டுருக்கானா. அப்போ ஒரு கார் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகுது. ஹீரோ ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு தன்னாலே அந்த காரில் ஏறி போகிறான். அந்த காரில் வந்தது யார், எதுக்கு அவன் போகிறான் அப்படின்றது எதுவுமே தெரில. இந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஹீரோவும் எங்கே போனான் வச்சானும் தெரியல. ஸோ கால் பண்ணி பார்க்குறா, ஃபோனும் ரீச் ஆக மாட்டுது. இவளுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது.
அப்போது பட்லர் பார்த்திங்கன்னா சில ஆட்களோடு உள்ளே வந்துட்டுருக்காங்க. இவளும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டால் அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அவ்வளோதான் இடிஞ்சு போயிட்டா. என்னடா நினச்சிட்ருக்கீங்க? நேற்று வந்து ஹீரோ காணாமல் போயிட்டான்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. பட்லருக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயையோ நம்ம அம்மா அம்மா தனியாக இருப்பாங்களே அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்திங்கன்னா அந்த லவர் பாய் ரொம்ப கூலாக உட்காந்து குடிச்சிட்ருக்கா. ஸோ ஹீரோயின் வந்து எங்கள் அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ தானே வந்த, ஏன் அவசரப்படுற, இந்த ட்ரிங்கை குடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் என்னடா நான் பரபரப்பாக வந்து கேட்டுட்ருக்கேன், குடி குடின்னு சொல்லிட்டுருக்கேன், எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு. அவன் பார்த்திங்கன்னா கண்ணாலேயே குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனும் வேறு வழி இல்லாமல் எடுத்து குடித்தா. இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக உட்காந்துட்டு சொல்லிகிட்ருக்கான், என்னை மன்னிச்சிரு, உங்கள் அப்பாவை நான் காப்பாற்றணும்னு நிறையா வந்து போராடினேன், பட் முடியல. அதே மாதிரி தான் உங்கள் அம்மாவும், உங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற துக்கத்தில் அவங்களுமே சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அவ்வளோதான். இவ இடிஞ்சு போய் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இவன் தான் அவளை பெட்டில் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹக் பண்ண வரானா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவ பார்த்திங்கன்னா கன்னெல்லாம் எடுத்து கையில் வச்சிட்ருக்கா. ஏன்னா அந்த பட்லரோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்கள் அப்பாவை ஷூட் பண்ணி கொலை பண்ணது வேறு யாரும் கிடையாது, அந்த லவர் பாய் தான் அப்படின்னு. ஸோ அப்போ எல்லா விஷயங்களுமே எதுக்கு இவன் பண்ணான் அப்படின்ட்டு இவளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. மறுநாள் காலையில் இவ பார்த்திங்கன்னா அப்படியே சோகமாக தூங்கிட்டுருக்கா. அப்போ அந்த தங்கச்சி கறி தான் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராளா. அவள் வேகமாக கன்னை காமிச்சு மிரட்டிகிட்ருக்கா. உண்மையை சொல்ல, எங்கள் அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் இறந்து போயிட்டாங்க, நீ அவனோட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி தான் கொண்டியா அப்படின்னு. இல்லை இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு அவன் நடுங்கிட்டுருக்கா. அந்த நேரம் லவர் பாய் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. சும்மா இன்னசென்ட் மாதிரி நடிக்காதடா, நீ தானே எங்கள் அம்மா அப்பா 2 பேர்த்தையுமே கொலை பண்ண, எதுக்கு கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் அவங்களை கொலைலாம் பண்ணலை, ஜஸ்ட்டு லாக் பண்ணி வச்சேன், அவனுங்களே செத்து போயிட்டாங்க அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. கிட்ட வந்தேன்னு வச்சுக்கவே உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். ஆனால் இவன் பார்த்திங்கன்னா சூடு, நீ சூடு, உன் கையிலே சூடு, நான் செத்து போயிடறேன் அப்படின்ட்டு முன்னாடி வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே மண்டையில் ஒரு அடி தான். இவன் பார்த்திங்கன்னா மயக்கம் பட்டே விழுந்துடுறா. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அவள் பேயஞ்சு மாதிரி உட்காந்துட்ருக்கா. இவனும் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேற, திரும்பவும் என்னை லவ் பண்ண, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைக்கோ மாதிரி பேச. இவள் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறா. லவ்வா ஓ மேலையா, எப்பட்றா வரும், எங்கள் அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒருத்தவன் இருக்கான், அவன் கண்டிப்பாக வருவான், அவன் செத்து போயிட்டான், செத்து போனவனுக்காக நீ வெயிட் பண்ணுவியா அப்படின்னு. இவளுக்கா இடியே விழுந்த மாதிரி இருக்குது, என்னடா சொல்கிற அப்படின்னு. ஸோ மறுநாள் இவனும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். ஆனால் அவள் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டே தான் இருக்கா. ஸோ அப்படியே நைட்டு போல் ஆகுது. கீழே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கன் ஷூட்டெல்லாம் கேட்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு இவளும் பதறி போய் எழுந்திரிச்சிட்ருக்கா. அப்போ லவர் பாய் ஓடி வந்துட்டுருக்கான். சீக்கிரம் வா, ஹீரோட ஆட்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க, நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு. ஆனால் இவ பார்த்திங்கன்னா அந்த சாப்ஸ்டிக் இருக்கும்ல, அதை எடுத்து அவளோட கழுத்தில் வச்சுட்ருக்கா. மரியாதை நீ இங்கே போயிடலன்னா நான் குத்திட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அப்போ அவனுக்கு சாகணுமா, நான் அவங்க கையில் செத்துறேன்டா, உன் கையில் நான் சாகக்கூடாது, அவன் கூடவும் நான் வரவும் கூடாது அப்படின்னு. ஸோ அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுதுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவன் ஏன் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக ஆயிருந்திருப்பானா, ஹீரோயினை வந்துட்டு எப்படினாச்சும் திரும்ப நம்ம சைட் கொண்டு வரணும், அவள் நம்மளை லவ் பண்ணணும், நம்ம கூட தான் வாழணும். இப்போ வந்துட்டு அவளுக்குன்னு பாதுகாப்பாக இருக்கிறது யார், அவங்க அம்மா அப்பா ஹீரோ. ஸோ 3 பேர்த்தையுமே தூக்கிட்டோன்னா அவள் தனியாக தானே இருப்பாள். அப்போ நம்மளை வந்துட்டு அவள் ஏற்றுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் இந்த மாதிரி பண்ணால். ஆனால் லாஸ்ட்டில் அது நடக்காமையே போயிடுச்சு. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பட்லர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவரை பார்த்தோன்னே தான் அவளுக்கு உயிரே வருது, போய் ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்கீங்க, ஹீரோ என்னாச்சு, ஹீரோவை கண்டுபிடிச்சிங்களா, இல்லை எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமாடி சொல்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஹீரோ வந்து உண்மைக்குமே செத்து போயிட்டானா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.